உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். பாடுவோம். உயரமும் உன்னதமுமான, எல்லாரும் சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். உயரமும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும், எல்லார் தேவ பிள்ளைகள் உணர்ந்து சொல்லுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுவோம். ஒருவராய் சாவாமை உள் இயேசு இயேசு இயேசு. சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஓ இயேசுவே உம்மையே. அப்படி கண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். பாடுவோம். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். சபையார் எல்லாரும் ஒரே மனதாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே நீர் பரிசுத்தர் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் ஆமென் சேனைகளின் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே தெய்வமே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லார் கைகளை தட்டி சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் வாய் திறந்து நல்ல கர்த்தரை உயர்த்துவோம் கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் பெரியவர் ஹalleluya ஹalleluya நீரே மகிமைக்கு பாத்திரர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே உயர்ந்தவர் நீரே சிறந்தவர் நீரே பெரியவர் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே நீரே ஆராதனைக்கு தகுதியானவர் ஹalleluya தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் இந்த ஆராதனையில் நீங்க மகிமைப்படுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து கர்த்தரை தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய கர்த்தர் செய்த நன்மை யாவையும் எண்ணி முழு மனதாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் எத்தனை பேர் முழு மனதா கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க ஆமென் பைபிள் அதான் சொல்லுது பாருங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் உற்சாகத்தோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்கிரீன்ல இந்த லிரிக்ஸ் வரும் எடுத்தீங்களா என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி அப்படிதான் ஆரம்பிக்குது என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி சரி எல்லாம் கைத்தட்டி பாடலாம் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. பாடுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கைத்தட்டி சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணடங்கா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோம். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். சபையார் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன்
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் நன்றி அப்பா, எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன். உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள். ஆமென். இன்னும் ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எண்ணில்லா நன்மைகள். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. முழு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க 2 கை கொண்டு வந்தீங்கன்னா 2 கையை உயர்த்தி, நல்லா உயர்த்தி உங்க கண்ணை மூடி இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன், முழு மனதோடு உம்மை துதிக்கிறேன், முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நீரே என் அஸ்திபாரம், நீரே என் உயர்ந்த அடைக்கலம், நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆண்டவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் முழு உள்ளத்தோடு என் ஆயுள் வரையிலும் உம்மை நான் ஆராதிப்பேன். என்னுடைய நாசியில சுவாசம் இருக்கும் வரையிலும் இயேசுவே நான் உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவன் பிரியும் வரையிலும் இயேசுவே நான் உம்மை ஆராதிப்பேன். என் திட அஸ்திபாரமே உம்மை நான் ஆராதிப்பேன். ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு அஸ்திபாரம் யாருன்னா இயேசுதான். ஆமென். ஆமென். அவர் மேல நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டா, அதாவது அவருடைய வார்த்தையின் மேல நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டா, புயல் அடிச்சாலும் மழை வந்தாலும் அது இடிந்து போவது இல்லை. ஆமென். பைபிள் சொல்லுது, கண்மலையின் மேல் கட்டின வீட்டை கட்டுகிறவன் எப்படிப்பட்டவன்னா புத்தி உள்ளவன். ஆமென். எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள்? கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல உங்க வாழ்க்கையை அமைக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இணைந்து பாட ஒரு பழைய பாடல். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க. நான் நம்பும் கண்மலை இயேசு. ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த கண்மலையை இயேசுவை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பதறி போவது இல்லை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் பதறி போவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். கரங்கள் கொண்டு வந்தவர்கள் கைத்தட்டி என்னோடு இணைந்து சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே.
அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், பாடுவோம். புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சபையார் பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே, சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. அல்லேலூயா, ஆமென். எப்போது நான் நம்பி இருக்கிற ஒரே கண்மலை இயேசுதான். அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை. ஆமென். நமக்காக, ஆமென், இன்றைக்கும் பரிந்து பேசுகிற கண்மலை, ஜீவனுள்ள கல் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், என்னையே அவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். கைத்தட்டி இணைந்து பாடலாமா? சீயோன், ஒரு விசை கூட இந்த பாட்டை கைத்தட்டி இணைந்து பாடுவோம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்து, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சகோதரர்கள் எல்லாரும் கைத்தட்டி பாடணும், இணைந்து பாடணும். ஆமென். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ, கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. ஆமென். அசையாய நம்பிக்கை, பாடுவோம், இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே. எல்லாரும் இணைந்து பாடுவோம், சொல்லுங்கள். எனக்கு எட்டாத உயரத்திலே சீயோனிலே, சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றிலும் ரட்சிப்பாரே. சொல்லுவோம். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றிலும். நல்ல கையை தட்டி உணர்ந்து சொல்லுவோம். சீயோனிலே எந்திட அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை.
இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கைகளை தட்டி ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கடைசி வரை நீர் நடத்துவீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் என்னோடு இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் நீர் என் கேடகம், நீரன் கோட்டை, நீரன் அரண், நீரன் தலையை நிமிர பண்ணுகிறவர். கையை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா ஜீசஸ். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமென். தலை நிமிர, தலை நிமிர. ஓ ஜீசஸ், தலை நிமிர. ஆமென். கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார். நிறைய பேர் ஆமீன் சொல்லல, அவங்களுக்கெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் கைத்தட்டி பாட போகிறோம், உற்சாகத்தோடு பாட போகிறோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பாடுவோம். தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடுங்கள். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே,
கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? ஆமென். செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தலை நிமிர. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உண்மையாய் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய நாமத்தை எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்களோ, அவருடைய நாமத்தை எத்தனை பேர் கனப்படுத்துறீங்களோ, கர்த்தருடைய நாமத்தை எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்களோ, அவருக்கு எத்தனை பேர் முதலிடம் கொடுக்கிறீர்களோ, அவர்கள் யாவரையும் கர்த்தர் கனம் பண்ணுவார், அவர்கள் யாவரையும் கர்த்தர் உயர்த்துவார். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் வாயை திறந்து நல்ல உற்சாகத்தோடு விடுதலையோடு கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். இந்த இடத்துல நாம் வந்திருக்கிற நோக்கமே அதுதான், நாம் கூடியிருக்கிற நோக்கமே அதுதான். வணக்கத்திற்குரிய தேவன், ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென், ஆமென். நம்முடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்மை விரும்புகிறவர். ஆமென். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், விரும்புகிறவர். பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சகோதரர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதித்தால், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால், அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவர் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுகிறவர் அவர்தான். ஆமென், ஆமென். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் அவர்தான். இயேசு சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறவர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவர்தான், என் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணர் அவர்தான், என் வாழ்க்கையின் புகழ்ச்சிக்கு காரணர் அவர்தான், என் வாழ்க்கையே அவர்தான் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி இயேசுவை களி கூறுதலோடு மகிமைப்படுத்துங்கள். ரியாந்தா நாபாலா ஷகுரா மகாதா ரிபாஹா ஷபாலா ராதேனை மக்கத்தரா பாலாபா ரிதா கதனா மலா கதராபா ரிகதனா மலா ஷேகதனா மராபாலாபா. அவர் உன்னதர், அவர் சிறந்தவர், அவர் பெரியவர், அவரே ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கர்த்தரை பார்க்கட்டும் உங்களுடைய இருதயம், உங்களுடைய கண்கள். இயேசுவை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். வேற எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்காதீங்க.
இது கர்த்தருக்குரியதான நாள். இந்த நேரம் கர்த்தருக்குரியதான நேரம். ஆண்டவருக்கு இந்த நேரத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா முழுசா கொடுக்கணும். முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு. ஓ கர்த்தர் உண்மையாய் ஆராதிக்கிற நம்முடைய ஆராதனைகளை சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ரொம்ப விரும்புறது அதுதான். துதிகள், ஆராதனை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவருக்காய் கொடுக்கிற நேரத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதில் அவர் மகிமைப்படுகிறார். துதிகளில் அவர் மகிமைப்படுகிறார். ஓ அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, அவர் பெரியவர், வல்லமையும் மாட்சிமையும் கனமும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இயேசுவுக்கு செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு கர்த்தரை பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். அவருடைய தொடுதலை உணருங்கள். இந்த தேவாலயம் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆலயம் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. யார் யார் விசுவாசத்தோடு அதை தொடுகிறீர்களோ, யார் யார் மேல அந்த வஸ்திரம் படுகிறதோ, அவங்க வாழ்க்கையில் ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை, ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய அற்புதம். ஓ ஜீசஸ், ஜீசஸ். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகி. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. முடிஞ்ச கைகளை உயர்த்தி சொல்லுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, அல்லேலூயா. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, எங்கள் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்று. உயர்த்துகிறோம் ராஜா, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என்
எழுந்தருளும் ஆண்டவரே. ஒரு விசை கூட சொல்லுவோம், எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, உணர்ந்து சபையார் ஆராதிப்போம். என்னூரை விடம் நீதானே. உன்னதரே, வானவர் Jesus, Jesus, என்னூரை விடம் நீதானே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆராதனை, 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே. உணர்ந்து சொல்லுங்கள் ஆவியானவரே. தேவனுக்கே. அன்பரே, அன்பரே சுராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியா தேவனுக்கே. தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நம்முடைய ராஜாதி ராஜாவாம் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்மிலே அன்பு கூர்ந்த பிதாவாகிய தேவனுக்கு நல்ல கையை தட்டி மனதார மனதார ஸ்தோத்திர பலிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. நம் நடுவில் கர்த்தர் எழுந்தருளுவாராக, நம் நடுவில் கர்த்தர் எழுந்தருளுவாராக. நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் எழுந்தருளுவாராக, நம்முடைய சபையில் கர்த்தர் எழுந்தருளுவாராக. ஆமென். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். பிசாசின் கிரியைகள் சிதறுண்டு ஓடும். உங்களை ஒடுக்குகிறவர்கள் சிதறுண்டு ஓடுவார்கள், உங்களை பகைக்கிறவர்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். கர்த்தர் எழுந்தருளுவாராக. எத்தனை பேர் கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறீங்க? கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். எங்கள் குடும்பத்தில் உலாவும், எங்கள் வீட்டில் உலாவும், நாங்கள் செய்கிற வேலைகளில் உலாவும். என் ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடுமை மகிமைப்படுத்துகிறோம். 100% உமக்கு இடம் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி இயேசுவே, 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 இயேசுவே. நீங்க தான்ப்பா எல்லாம். நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணும் இல்லப்பா. எங்களையும் முன்குறித்தீரே. எத்தனை பேர் உணர்றீங்க? எங்களையும் முன்குறித்தீரே, எங்களையும் தெரிந்து கொண்டீரே, எங்களையும் அழைத்தீரே, எங்களையும் மகிமைப்படுத்த போறீரே. ஓ
அன்பு பெரியதப்பா, உங்க தயவு பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதப்பா, உங்க நடத்துதல் பெரியதப்பா. தேங்க்யூப்பா, நன்றியப்பா. எங்கள் எளிய குடும்பங்களை நினைத்தருளுகிறீரே, எங்கள் எளிய சபையை நினைத்தருளுகிறீரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை நினைத்தருளுகிறீரே, எங்க ஜனங்களை, எங்க சகோதரர்களை நினைத்தருளுகிறீரே. மாமா கத்திரே ரீமா மாமா லகதன மாமா மாமா கத்தரா. உம்மை போல எங்களை நேசிக்க வேற யாரும் இல்லப்பா. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர். சரண்டர் ஆகுறான்ப்பா, உங்க பாதத்துல விழுற ஆண்டவர். முற்றுமுடிய எங்களை நிலநிறுத்துங்கப்பா. பெரியவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே. அப்பா அப்பா, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. விபத்துகள், நாச மோசங்கள், கொடிய வியாதிகள், அகால மரணங்கள் நம்முடைய குடும்பங்களிலே வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லா 2 கரங்களை உயர்த்தி கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படி 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருளின் அதிகாரங்கள் விலகும்படி, கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும்படி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியங்களில் தேவ திட்டம் வெளிப்படட்டும், தெய்வீக விருப்பம் வெளிப்படட்டும். தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிக்கும்படியா நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆமென். இது நம்முடைய ஜெப நேரம். கர்த்தரோடு நாம் பேசுகிற நேரம், கர்த்தர் நமக்கு பதில் தருகிற நேரம். அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிற நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். எல்லாரும் சொல்லுங்கள். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நான் உம்முடைய பரிசுத்த கிருபையினால் இன்றைக்கு உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறேன். உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கர்த்தரை பார்க்க விரும்புகிறீர்கள்? எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபட போகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவர். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்களை போஷிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இயேசப்பா சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? உங்கள் ஜெபங்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார்.
உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் தள்ள மாட்டார். ஆமீன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த போது அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு உடனே பதில் வந்தது. அவர் நம்முடைய ஆயுள் நாட்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை பண்ணுகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிறவர். எல்லார் இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெப நேரம் அது வீணாய் போவது இல்லை. ஆலயத்தில் நின்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமென் கர்த்தர் பதில் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஜெபத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் தாழ்த்த போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என் பொருளாதாரத்தில் இரக்கம் செய்யுங்கப்பா, என் சரீர வியாதி மாற இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் மாற இரக்கம் செய்யுங்கப்பா. ஒரு இரக்கத்தை தேடி, ஒரு உதவியை தேடி நாடி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அவருடைய முகத்தை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? விசுவாசத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எளிய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். உங்கள் அழுகையை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். எசேக்கியாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, அவர் நமக்காய் செயல்படுகிறவர். ஜெபிக்கிற மனிதன் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிற மனுஷன் தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். நீங்க இங்க இடத்துல மௌனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேடிக்கை பார்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு யாரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிச்சா கர்த்தர் விடுதலை தருவார். சகோதரர்களை எல்லாரும் கைகளை தட்டி உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க இயேசுவிடத்தில் கேட்டா வேற யாரிடத்திலும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது. கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். நீங்க இயேசுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தினா வேற யாருக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்து போவது இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் அநேகரை குறித்து சொல்லுகிறார். ஒரு உயர்வின் காலத்தில், ஒரு மகிழ்ச்சியின் காலத்தில், ஆமென், ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதே ஒரு செழிப்பான பாதையில், செழிப்பான இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர செய்த தேவன் நம்மை செழிப்பாகவும் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபித்த தானியேலுடைய காரியம் தேசத்தில் ஜெயமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாற தேவ பிள்ளைகள் ஜெபியுங்கள். இயேசுவோடு பேசுங்கள். உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். ஹalleluya. நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். குடும்பங்களில் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழட்டும். சரீரங்களில் பலன் உண்டாகட்டும். உறுப்புகளில் பலன் உண்டாகட்டும். இந்த இடத்துல யாராவது சரீர பலவீனத்தோடு வந்திருந்தால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் பரிபூரண சுகமடைய என் தேவன் ஒரு இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த இடத்துல பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று அடையாளங்களாகவும் கீர்த்தியாகவும் தேசத்தில் வைங்கப்பா ஆண்டவரே. கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya. குடும்பங்களில் குழப்பங்களோடு சமாதானம் இல்லாம, உறவுகள் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஆண்டவரே சஞ்சலத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்படி பிள்ளையுடைய கலக்கங்கள் மாறட்டும்.
தெளிவு உண்டாகட்டும். சாப கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படும் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையில் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை என் தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம் இயலாமையில் கர்த்தர் நமக்காய் செயல்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலைகளை பெயர்த்தது அவர் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எம்மாத்திரம்? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்கள், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்கள், மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? கிரகிக்க முடியா, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்து. எல்லாரும் சொல்லணும் சேர்ந்து, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும். எல்லாரும் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க, சேர்ந்து சொல்லுங்கள்.
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சொல்லுவோம், காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை எல்லாரும் கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி சர்வஞானி இயேசு, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் இயேசு, நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுக்கு செய்கிறவர், எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கிருபையா எங்களோடு பேசும், இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். ஆமென். அதனுடைய 16, 17, 18 3 வசனங்களையும் நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17, 18. எடுத்தவர்கள் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகம் கொண்டு வந்தவங்க எல்லாரும் இந்த வேத பகுதியை கவனிக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். 468வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 468வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். எல்லாரும் 468 எடுத்தீங்கன்னா சத்தமா சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3, 16, 17, 18. எல்லாரும் சத்தமா நீங்க வாசிக்கிறது உங்க காது கேட்கும்படி சத்தத்தை உயர்த்தி படிக்கணும். சரியா? படிப்போம் சேர்ந்து. 16வது வசனத்திலிருந்து. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள். இது, சத்தமா சொல்லணும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம பெருசு அப்படின்னு நினைக்கிற காரியம்ல ஆண்டவருக்கு பார்வையில லேசான காரியம், ஆண்டவருடைய பார்வையில அற்பமான காரியம். நம் பாடணும் பாருங்க, கிரகிக்க முடியாத காரியங்களை நமக்காய் செய்கிறவர் நம் ஆண்டவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்வுகளில் செய்கிறவர். எண்ணி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். நம்முடைய சூழ்நிலையை நாம் எண்ணம் கொண்டு அந்த குறுகிய வட்டத்திற்குள் நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் நிறுத்திவிட முடியாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அநாதி தேவன் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்னமே இருக்கிறார். அவர் எப்போ இருக்கிறார், எப்போ தோன்றினார், அது யாராலையும் கணிக்க முடியாது. அவர் இல்லாத காலங்களே இல்லை. எல்லா காலங்களிலும் நம் ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவருடைய வல்லமை எள்ளளவும் குறைந்து போவது இல்லை. இந்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பார்வைக்கு பெரியவைகளாய் தோன்றுகிற காரியங்கள் நம் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியமாக இருக்கிறது, லேசான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்வார். ஆமென் சொல்லுங்கள். நம் ஆராதிக்கிற இயேசு அற்புதர், நம் ஆராதிக்கிற இயேசு உயர்ந்தவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவராலே செய்யக்கூடாத, செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியமும் கிடையாது. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தோம், நீங்கள் வாய்க்கால்களை, இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் வெட்டுங்கள், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க. தண்ணி வரணும்னா நமக்கு என்ன, மே மாசம் முடியும் போது, மே மாசம் பாதியிலே நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, பயங்கரமான கோடை காலம், சூடு பயங்கரமா இருக்கு, எங்க தேசத்துல மழையை தாங்கப்பா. ஏன்னா நிறைய கிணறுகள் வற்றி போகும், நிறைய போர்வெல்ல தண்ணி குறைஞ்சிரும், வாய்க்கால்கள்ல தண்ணி இருக்காது, டேம்ல தண்ணி இருக்காது. இனி மழை பெஞ்சாதான் ஆண்டவரே. ஆமே. நாம சில நேரத்துல சில அற்புதங்கள், சில காரியங்கள் நடக்கணும்னா சிலவற்றை ஆண்டவர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாம இந்த உலகத்துல வாழ்றோம், இயற்கையை சார்ந்து அநேக இடங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் இங்க ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க வெட்டுங்க, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நாம நிறைய பேர் அடையாளங்களை தேடுகிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செய்யணும்னா இப்படி ஒரு அடையாளம் வேணும். கிதியோன் பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் உடனே ஏற்றுக்கொள்ளல, அவன் நம்பல. அவன் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்கிறான். பேசுகிறது கர்த்தர் தானா, பேசுகிறது அவருடைய சத்தம் தானா, ஆண்டவர் சொல்லித்தான் நான் போறேனா, அவருக்கு டவுட் வந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் திரும்ப திரும்ப அடையாளத்தை கொடுத்து அவனை எழுப்பிவிட வேண்டியதா இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களா நம்ம எப்பவும் இருக்கக்கூடாது. அடையாளத்தையே பார்த்துட்டு இதை காமிச்சா, இதை செஞ்சா, இல்ல இல்ல, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்யணுமோ அதுக்கு அடையாளம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா நீ தோண்டுகிற இந்த வாய்க்கால், நீ வெட்டுகிற இந்த வாய்க்கால் தண்ணீரால நிரப்பப்படும். ஆமேன், ஆமேன். சாப்பாடு தட்டுல வரணும், எப்படி வந்தா என்னங்க, ஆண்டவர் நம்மளை போஷித்தா போதுமா இல்லையா? ஆமேன். ஆமா, அது எப்படி வரும்? ஆமா, எனக்கு யாரு நான் நாளைக்கு சாப்பிட்ற இந்த ரைஸை யாரு பயிரிடுவா, யாரு அதை வெட்டி கொண்டு வருவா, அதை யார் எனக்கு குக் பண்ணி தருவா? ஆமேன். இப்படிதான் நம்ம யோசிப்போம், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும். எப்படி நடந்தா என்ன, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. நிறைய நேரத்தில் நம்ம இந்த கொரோனா காலத்தில் நம்ம திங்க் பண்ணி பார்த்துருப்போம்ல, வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, தொழில் இல்லை, ஆண்டவர் எப்படி நடத்தினார், அப்படிதான் நம்மளை கர்த்தர் நடத்துவார். ஆமென். காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, பொருளாதாரமே இருக்காது, ஆனா ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனா வாய்க்கால்கள் என்னவால, எதனால நிரம்பும்? தண்ணீர்னால நிரம்பும். இப்போ உனக்கு தேவை தண்ணி, நீ உயிரோட இருக்கணும்னா தண்ணி தேவை, உன் மிருக ஜீவன்கள் உயிரோட இருக்கணும்னா தண்ணி தேவை, நீ யுத்தம் பண்ணணும்னா தண்ணி குடிச்சிட்டு பலன் வேணும். அதற்கான ஆசீர்வாதத்தை நான் தந்துடுறேன். நீ காற்றையும் தேடி போகாத, மழையும் தேடி போகாத, அங்கும் போகாத, இங்கும் போகாத, நான் சொல்றபடி செய், உனக்கு என் ஆசீர்வாதம் உண்டு. உன் பார்வைக்கு இது பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம், லேசான காரியம். உலகம், இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் இல்ல. அந்த சமுத்திரத்திற்கு ஒரு எல்லை கோட்டை வச்சிருக்கிறார், மலைகளை ஸ்தாபித்திருக்கிறார், தண்ணி பூமிக்கு அடியிலும் இருக்கிறது, ஆகாயத்துக்கு மேலே இருக்கிறது, ரெண்டா பிரிச்சார். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், ஞானமாய் செய்தவர். நம்ம சின்ன வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யாம இருப்பாரா? ஆமே. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா. அவருடைய சத்தம் லாசரு, மரித்த லாசருடைய கல்லறைக்கு உள்ளேயும் போயிருச்சான். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்ச ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நிறைவேற்றுவது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில செய்யறது மட்டும் லேசான காரியம் இல்லை, இந்த உலகத்தை படைச்சதே அவருக்கு லேசான காரியம்தான் இல்ல. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்ததே அவருக்கு லேசான காரியம்.
நாம் அவ்வளவு பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் அந்த எண்ணம் உருவாகணும். என்னை நடத்துகிறவர் கர்த்தர், என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர் சர்வ ஞானி, கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியின் பின்னணியை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து மறுபடியும் இந்த செய்திக்குள்ள உங்களை அழைத்து வர விரும்புகிறேன். இந்த பகுதி எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவருடைய கிருபையினால கடந்த வருடம் நாம எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஆல்மோஸ்ட் அந்த அவருடைய காலகட்டத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம தியானித்தோம். நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப எலிசாவை ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப இயர் எண்டு வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போது அதை கண்டினியூ பண்ண முடியலை. ஆண்டவருடைய கிருபையினால் இன்னைக்கு அதை தொடர முயற்சி செய்கிறோம். கர்த்தர் நம்ம கிருபையாய் நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் வெளிப்படுவதாக. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா, இதில் 4 ராஜாக்கள் சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி சம்பந்தப்படுகிறார். அதுக்கு மேல தேவனுடைய செயல்பாடு இருக்கிறது. ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான அதிகாரம். எலிசாவுடைய ஊழிய காரியத்தில் பைபிள் சொல்லுது, எலியாவுக்கு அவன் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தான். அவன் ஒரு சாப்பாத்தின் குமாரன். அப்படின்னா எலியாவை போல ஒன்றும் இல்லாதவன் இல்லை. எலிசா ரொம்ப ஒரு ஐஸ்வர்யவானின் மகன். அவன் வேலை செய்கிறவன், பிஸியான ஆளு. அவன் இருந்த இடம் மட்டும் போய் எலியா தன் மேல இருந்த சால்வையை அவன் மேல போட்டான். ஒரு ஊழிய அழைப்பு வந்த உடனே மறுக்காம எலிசா தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு, பைபிள் சொல்லுது எலியாவுக்கு பின் சென்றான், எலியாவுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுடைய கடைசி நாட்களில் அவனுக்கு இருந்த, எலிசாவுக்கு இருந்த ஒரே வாஞ்சை என்னன்னா, எலியாவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்தது. எலியா சொல்றார், நான் மரணம் அடையும், அதாவது என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தை நீ பார்த்தேன்னா உனக்கு அது கிடைக்கும். நீ ஒரு அரியதான காரியத்தை என்கிட்ட கேட்ட, பரவாயில்ல, எங்க வந்தாலும் நான் வந்துடுறேன். ஏன்னா எலியா ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் புகழையும் சம்பாதிச்சு வைக்கல. ஏன்னா திஸ்பியனாகிய எலியான்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வல்லமையான தீர்க்கதரிசி. அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ள கிருபை இருந்தது. ஆமேன். ஒரே மனுஷனா நின்று பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன். அப்ப இதெல்லாம் இதுவழிகளை குறித்து எலிசா கேள்விப்படுகிறார். ஆனா எலியா இருந்த காலம் வரையிலும் எலியாவை எலிசா ஓவர்டேக் பண்ணவே இல்லை. எலியா சொன்னதை அப்படியே செஞ்சார். அவனுடைய ஊழிய வாழ்க்கை இவனுக்கென்று ஒரு காலம் வரும் வரையிலும் எலிசா பொறுமையா இருந்தார். ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுட்டு யோர்தானை கடந்து எலியாவுடைய சால்வையை முறுக்கி அடித்து இக்கரைப்படுகிறான். எலிசா மூலமாய் கர்த்தர் செய்த முதல் அற்புதம். அதை பார்த்த மனிதர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேல வந்துருச்சு. அங்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகிறது. அதை தொடர்ந்து ஒரு சில அற்புதங்கள் எலிசா மூலமாக நடக்கிறது. அதெல்லாம் நம்ம தியானித்தோம். இங்க நடக்கிற ஒரு அற்புதம் ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு தேசம் சம்பந்தப்பட்டது. ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் செயல்பட்டு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிற ஒரு சம்பவம். அதனால் நான் சொன்ன 4 ராஜாக்கள் இதில் சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி சம்பந்தப்படுகிறார். கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது. நீங்கள் முதல் வசனத்தில் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் என்று சொல்லப்படுகிறது. அப்போ யூதேயா தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவுடைய பேர் யோசபாத். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் அப்போ இஸ்ரவேல் 12 கோத்திரம் 2ஆ உடைஞ்சிட்டு இல்லை, சாலமோனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு 2ஆ உடைஞ்சிட்டு யூதேயா தேசமாகவும் இஸ்ரவேல் தேசமாகவும் மாற்றப்பட்டது. வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசமாகவும் தெற்கு பகுதி யூதேயா தேசமாகவும் மாற்றப்பட்டது. எலியா நாட்களில் அந்த கொடூரமான அக்கிரமங்கள், பாகால் வணக்கங்கள், சிலை வழிபாடுகள், எசபேலுடைய கிரியைகள், இவைகளெல்லாம் நடந்தது வடக்கு தேசம்.
இஸ்ரவேல்ல நடந்தது. ஆனா எப்பவுமே இந்த யூதேயா தேசத்திலே ஆளுகை செய்கிற இந்த ராஜாக்களுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி இருக்கும், ஆண்டவரை பின்பற்றுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆசா ராஜா, யோசபாத், இப்ப சொல்ற யோசபாத், இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு மேல கொஞ்சம் பயபக்தியா இருப்பாங்க. ஆனா இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் அப்படி இல்லை, துணிகரமான பாவங்களுக்கு தங்களை இடம் கொடுத்து விட்டார்கள். இதுக்கு விதைச்சதை யாருன்னா சாலமோன், சாலமோனுடைய பிள்ளைகள். அதற்கு பிறகு வருகிற எல்லாரும் சிலை வழிபாடு, பாகால் வணக்கம், இப்படியே போயிட்டாங்க. இங்க இந்த யோசபாத்து சம்பந்தப்படுகிறதுனால ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கவனிங்கள், இரண்டாவது ராஜா யாருன்னா பைபிள் சொல்லுது, அதை வாசிக்கும் போது 1வது வசனத்துல, ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தரின் பார்வைக்கு அவன் என்ன செஞ்சான்? பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும், கொஞ்சம் மியூசிக் வை, ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். யாரு இவனுடைய தகப்பன் அப்படின்னா ஆகாப் ராஜா, எலியா நாட்கள்ல இருந்த ராஜா. பயங்கரமான பாவம் செஞ்சவன், பாகால் வணக்கம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம், சிலை வழிபாடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் நிறைந்து அவன் பொல்லாப்பு செஞ்சான். ஆனா அவனை போல இல்ல, பாகாலுடைய சிலைகளை மாற்றிட்டான். ஆனாலும் 3வது வசனம் சொல்லு, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் என்ன பண்ணிட்டு இருந்தானா? சிக்கி கொண்டிருந்தான். ஆமென். பாவத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது, நம்மை சிக்க வைக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, அவனவன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு கொள்ளுகிறான். அதே மாதிரிதான் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, இவன் அந்த பாவத்தில் என்ன பண்ணிட்டான்னா சிக்கிட்டு இருந்தான். கொஞ்சத்தை அகற்றிட்டான், ஆனாலும் தொடர்ந்து பாவத்தை செஞ்சு ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருந்த ராஜா யாருன்னா இந்த யோராம் ராஜா. முதல்ல சொன்னேன், யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆளு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ராஜா, அவர் யூதேயா ராஜா. இந்த இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். ஏன்னா அவங்க தாயும் தகப்பனும் அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள். எலியா நாட்களில் மழை இல்லாம போக காரணமே ஆகாபும் யெசபேலும் தான். அதை நம்ம தெளிவா பார்த்தோம். ஆனா அது இப்பவும் கண்டினியூ ஆகுது பாருங்க. யோராம் காலத்திலையும் அந்த பாவத்துல அவன் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான். 4வது வசனத்தில் இன்னொரு ராஜாவை குறித்து எழுதப்படுகிறது, மோவாபின் ராஜா. இந்த மோவாபுடைய ராஜாவுடைய பின்னணியை நமக்கு தெரியும், அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37வது வசனத்தை, 36 37 வசனத்தை வாசிங்கம்மா. 36 37. ஆதியாகமம் 19 36 37. லோத்தின் குமாரத்திகள் இருவரும் அவனிங்க தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். லோத்தின் பிள்ளைகள் தகாத உறவு, தகப்பனோடு அவர்கள் வாழ்ந்து கர்ப்பவதி ஆகிறார்கள். வாசிங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். போதும் பாருங்கள், அப்போ தகாத உறவில் பிறந்த ஒரு சந்ததி தான் மோவாபியர். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் பிறந்தவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த மோவாபியர் என்னுடைய சபைக்கு உட்படலாகாது. நான் சில தலைமுறை தாண்டி சில ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிப்பேன், ஆனால் மோவாபியர்களுக்கு அப்படி செய்ய முடியாது. மோவாபியர்கள் என்றும் சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்கள், இந்த மோவாபியர் எப்போதுமே கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள், எப்போதுமே கர்த்தருடைய வழியில் நடக்காதவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். தெய்வ பயம் மோவாப் தேசத்தில் இருக்காது. ஆனா செல்வந்தர்கள், பண பலம் படைத்தவர்கள். ஆனா ஆண்டவர் கிருபையா மோவாபியருக்கும் ஒரு கிருபையை வச்சார். என்ன தெரியுமா? ரூத் மோவாபிய பெண்ணுதான். ஆனா அவள் அந்த வழக்கத்தை பழக்கத்தை விட்டு பெத்லேஹேமை தேடி வந்ததுனால அவளுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றில்
ரூத்துடைய பேர் இடம்பெறும்படி செய்தார். மோவாபியர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்கிறவர்கள். அப்போ அந்த பின்னணி இதுதான். நமக்கு தெரியும், பாலாக் என்ற ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேலர்கள் வனாந்தர வழியாய் வரும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்தும் பிலேயாமுக்கு காசு கொடுத்து வஞ்சகமாக அவர்களை சபிக்கும்படி கூலி பொருத்தினவன் தான் யாருன்னா மோவாபிய ராஜா பாலாக். அப்ப எப்பவுமே இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் எதிராகத்தான் இருப்பார்கள். ஆனா பைபிள் சொல்லுது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4வது வசனம், இந்த மோவாபியின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 மாட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் செலுத்தி வந்தான். எப்போன்னா ஆகாப் ராஜாவா இருக்கும்போது, யோராமுடைய தகப்பனாகிய ஆகாப் ராஜாவா இருக்கும்போது கப்பம் கட்டிட்டு வந்தான். ஆனா ஆகாப் இறந்ததுக்கு பிறகு யோராமுக்கு அதை செலுத்தல. பைபிள் சொல்லுது, மோவாபிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அப்படிதானே சொல்லுது. 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? கலகம் பண்ணினான். அப்போ அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா 6வது வசனம், சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். கவனிங்க, இப்ப யாருக்கும் சண்டை வரப்போகுதுன்னா யோராமுக்கும், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் மோவாபியர்களுக்கும், மோவாபின் ராஜாவாக்கும். ஆனா இஸ்ரவேலின் ராஜா யாருக்கிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு, உதவி கேட்கிறாரு? யூதாவின் ராஜாவிடத்துல. உதவி கேட்ட உடனே யோசபாத்து சொல்றாரு, ஓகே நான் வரேன், நீர்தான் நான், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, எப்போதுமே ஒரு உதவிக்காக நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் வந்தா முன்னால அவங்க நமக்கு செஞ்ச தீமையை சொல்லி காட்டாம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தீமைக்கு பதில் தீமையை நாம சரி கட்டாம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும். பைபிள் போதனை அதுதான், டீச்சிங் அதுதான். அது யாரா இருக்கட்டும். நல்ல கவனிங்கள், யோராமும் யோசபாத்தும் அது வரைக்கும் ரொம்ப சிநேகிதர்களா இருந்தாங்களா? இல்ல. ஆனா இவனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது தன்னுடைய சகோதரனை தேடி போறான். சகோதரன் என்றால் இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தவங்க தான் இவங்க எல்லாரும், யாக்கோபுடைய பிள்ளைகள் தான், அவருடைய வம்சம் தான். வந்த உடனே யோராம் சொல்றாரு, நீ அப்படி செஞ்சேல்ல இப்படி செஞ்சேன்னு ஒன்னும் சொல்லாம, பரவாயில்ல நீர் தான், நான் ஒரு உதவிக்கு வந்திருக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுகள் எல்லாரும் நம்மள மாதிரி சாஃப்டா டீல் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. சில நேரத்தில் எதிர்ப்பாங்க, பகைப்பாங்க, நம்மளை தூஷிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா பழச சொல்லி காமிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆமென். இதுதாங்க கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். ஆனால் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யோசபாத் யோராம் இடத்துல சொல்றாரு, நான் வருகிறேன், எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய். இப்போதான் 4வது ராஜா இங்க வர்றாரு, ஏதோமின் ராஜா. 9வது வசனம் பாருங்கள். அப்படி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவும் ராஜாவும் ஏதோமும் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஏதோமுடைய வம்சம் எந்த வம்சம்னா, யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்கள்ல, சாரி ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேர் என்னது? ஏசா, இன்னொரு பேரு யாக்கோபு. ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாவுக்கு ஏதோம் என்ற ஒரு பேர் இருந்தது. ஆதியாகமம் 36:8 வாசிக்கிறோம்.
ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். ஆமே. ஆனா இந்த ஏசா என்ன பண்றாருன்னா, ஒரு நேர ஆகாரத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிக்கிட்ட விற்று போட்டான், அசட்டை பண்ணினான். பைபிள் எப்படி சொல்லுது? அசட்டை பண்ணினான். இதெல்லாம் பெரிய காரியமா? சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டான். யார் யார் தேவ சமூகத்தை அசட்டை பண்றாங்களோ கர்த்தரும் அவர்களை அசட்டை பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? யார் யார் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தையும் அசால்ட்டா நினைக்கிறாங்களோ கர்த்தரும் அவங்கள அசால்ட்டா நினைப்பார். பைபிள் சொல்லுது, ஏசா பிற்காலத்தில் அவன் வருத்தப்பட்டு கூட அவனுக்கு அது கிடைக்கல, விற்று போட்டான். சிவப்பு கூழ், ஏசா என்பதற்கு சிவப்பு என்றும் அர்த்தம். ஏசா குடியிருந்த இடம் எல்லாம் எப்படி இருந்தான்னா சிவந்த மண்ணா இருந்தான். பாருங்க, நம்ம முட்டம் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு சிவப்பா இருக்கும் மண். அங்க ஒரு மரக்கண்டை வச்சா குழு 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 குழுன்னு வளர்ந்துரும் இல்ல? ஆசீர்வாதமான இடத்துல நாம இருக்கிறோம். ஏசா ஏதோம் வசித்த இடம் அப்படிப்பட்ட இடமா, சிவப்பு சிவப்பா இருக்குமா. கவனிங்கள், அப்போ இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து போறாங்க. ஒன்னு 2 சகோதரர்கள், இன்னொன்னு ஏசாவும் ஒரு விதத்துல சகோதரன் தான். ஆனா ஆரம்பத்திலே கர்த்தர் அசட்டை பண்ணிட்டு போனவன். இவர்கள் மூவரும் ஏதோம் வனாந்தர வழியாக யாருக்கு எதிராக போறாங்க? மோவாபியருக்கு எதிராக போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது 9வது வசனத்துல, ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் என்ன இல்லாம இருந்தது? தண்ணி இல்லாம புறப்பட்டுட்டாங்க. ஆளுக்கு ஏதோமுக்கு ராஜாவுக்கு கூட கொஞ்சம் சேனை, இஸ்ரவேல் ராஜா கூட கொஞ்சம் சேனை, யூதா ராஜா கூட கொஞ்சம் சேனை. இந்த 3 ராஜாக்களும் வனாந்தர வழியா போறாங்க, மோவாபியரை எதிர்கொள்ள பலசாலிகளா போறாங்க. ஆனா வனாந்தரத்தில் என்ன இல்லை? தண்ணியில் எத்தனை நாள் இல்லை? 7 நாட்கள் இல்லை. 7 நாள் தண்ணி இல்லாம இருந்திருக்கிறீங்களா? தண்ணி குடிக்காம இருக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமா. சரி, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஒரு பெரிய சேனையே, அதுவும் 3 சேனை போகுது. ஆட்களுக்கு சேனைக்கு, ஆட்களுக்கு மட்டும் இல்லை, மிருக ஜீவன்கள் வேற இருக்கிறாங்க. ஆமே. நம்ம ஊர்ல ஒரு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னா நம்ம குடிக்கிற மாதிரி பாட்டிலே வைப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பக்கெட்ல வைப்பாங்க. அப்ப எத்தனை மிருக ஜீவன்கள் அங்க இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய பெரிய மிருகங்கள் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் தண்ணி வேணும், தண்ணி இல்லை. இப்படி ஆன உடனே பைபிள் சொல்லுகிறது 10வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரு. கவனிங்க, கர்த்தரை தேட மாட்டான். யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா யோராம் கர்த்தரை தேடவே மாட்டான். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே யாருக்கு மேல பழி? கர்த்தர் மேல பழி. இந்த ராஜாக்களை கர்த்தர் மோவாபியருடைய கையுடைய ஒப்பு கொடுக்க கொண்டு வந்தார். கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். நீயா பிளான் பண்ணுன? நீயா 2 பேரை கூட்டுன? நீயா போன? நாம கூட பாருங்களேன், நாம பிளான் பண்ணுவோம், நாம செய்வோம், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம், பிள்ளையுடைய காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம், படிப்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம், வேலையை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாம பிளான் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தில் ஸ்ட்ரக் ஆன உடனே, பிரதர் கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டார் பிரதர். பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னே சிலருக்கு ஞாபகம். யோராம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்றவன். ஆனா அவனே திரட்டி கொஞ்சம் பேரை கொண்டு வந்துட்டு இப்ப என்ன பழி போடுறான்? ஆண்டவர் மேல, கர்த்தர் மேல. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்கள், கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு வனாந்தரத்தில் சிக்கி தவித்து மாண்டு போக செய்கிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைக்கிறவர், நல்லவர். ஆனால் அவருடைய வழிகளில் நாம நடக்கலைன்னா அவருக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா நாம நிறைய நேரத்தில் என்ன சொல்றோம்? கர்த்தர் 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 செஞ்சிட்டார், கர்த்தர் செஞ்சிட்டார், கர்த்தர் செஞ்சிட்டார். நான் சொல்லுவேன், இந்த யோராமுக்கு கர்த்தர் என்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு கூட அதிகாரம் கிடையாது அவனுக்கு. ஃபுல்லா விக்கிரகத்துக்கு முன்னால விழுந்துட்டு, ஃபுல்லா கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பை செஞ்சுட்டு. தேவ பிள்ளைகள், நான் சொல்றேன், கர்த்தருக்கு நமக்கும் உறவுல சம்பந்தம் இல்லைன்னா
நாம ஆண்டவருடைய பேரை உச்சரிப்பதற்கு கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. என்ன 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 காரியத்தில் நம்ம பேசுறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காமலே ஒரு பிரயாணம் போகுது, வழியில நின்ன உடனே கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றான். எனக்கு அன்பானவர்களே, அந்த காரியத்தில் 2 ராஜாக்கள் 3:11 பாருங்க. அப்பொழுது யோசபாத், கவனிங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இப்ப ஏதோம் ராஜா இருக்கிறாரு, இஸ்ரவேல் ராஜா இருக்கிற, அவங்க நினைச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் உள்ள இருக்கிற, அவன் சொல்றான், இந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல வந்துட்டோம், பாதி வழியில வந்துட்டோம். நமக்கும் நம்முடைய மிருக ஜீவன்களுக்கும் நம்முடைய ஆட்களுக்கும் தண்ணி இல்லாம நான் வறண்டு நிக்கிறோம். இப்படியே போய் யுத்தம் பண்ண முடியுமா? பலனே இல்லை. 7 நாள் சாப்பிடாம இருந்தா பரவாயில்ல, தண்ணியே குடிக்கல, நமக்கு பலனே இல்லை. எப்படி என்ன செய்வோம்? திரும்பி போயிடலாமா? யோசபாத்திற்கு ஒரு உணர்வு வருகிறது, கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும், தேவனிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி இல்லையா? ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னா எலியா சாப்பிட்டுட்டு வெளியே போன உடனே தண்ணி எடுத்து ஊத்துறவர். எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, எலிசா முக்கியம் இல்லை, எலிசாவோடு இருந்த கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். பைபிள் சொல்லுகிறது எலியாவை குறித்து, எலியா திஸ்பியன் தான், ஆனால் எலியாவுக்கு அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அங்க இருந்தவங்களை விட எலியா ரொம்ப போர் தான், அவருக்கு அவன் குடும்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன இருந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. எலிசா ஒருவேளை ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எலியா பின்னால வந்திருக்கலாம், எலியாவுக்கு சாதாரண ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இங்க என்ன பிரையாரிட்டினா எலிசா அல்ல, எலிசாவோடு இருந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்க சொல்லப்படுகிறது, மறுமொழியா சொன்ன உடனே 12வது வசனம், அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப எலிசாவை தேடி போகல, கர்த்தருடைய வார்த்தையை தேடி போறாங்க, வசனத்தை தேடி போறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சிக்கலான சூழ்நிலைகளில், வனாந்தரமான வாழ்க்கையில் அங்கும் இங்கும் ஓடாம தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள், ஆண்டவருடைய சத்தத்திற்கு காத்திருங்கள், தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். தெளிவாய் ஆண்டவருடைய வழியை புரிந்து கொள்ள ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். பைபிள் சொல்லுகிறது 12வது வசனத்தின் பின்பகுதி, இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். 13வது வசனம், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? கவனிக்கிறீங்களா? நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சிட்டு இருக்கிற, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா நீ இப்போ ஒரு உதவிக்கா வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியுது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லு, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசி இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசி இடத்திலும் போ. ஆகாப் பாகாலின் தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு போட்டாரே, உங்க தாயார் எசபேல் பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க அந்நிய தேசத்திலிருந்து, சீதோன் தேசத்திலிருந்து வரவழைத்து இஸ்ரவேலர்களை பாவம் செய்யும்படி தூண்டுதலா இருந்தாலே,
உன் தகப்பனுடைய தாயுடைய பாகால் தீர்க்கதரிசி இடத்துல போ. இன்னைக்கு பார்த்திருக்கீங்களா, பிரச்சனை எதுவுமே இல்லாத போது, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்னால கிடப்பாங்க, பாரம்பரியத்துக்கு முன்னால கிடப்பாங்க, எல்லா பாவங்களையும் செய்வாங்க, அக்கிரமங்களை செய்வாங்க. பிரச்சனைன்னு வந்த உடனே கர்த்தரிடத்துல. ஒருபோதும் நானும் நீங்களும் அப்படி இருக்கவே கூடாது. எப்போதும் தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, எப்போதும் கர்த்தருக்கு பிரியமாய் செய்கிற வாழ்க்கை. எலிசா சொல்லுகிற, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ போ, உன் தாயுடைய தீர்க்கதரிசி இடத்துல போ, உன் தகப்பனுடைய தீர்க்கதரிசி இடத்துல போ. பிரச்சனைன்னா மட்டும் கர்த்தர் உனக்கு வேணும். மற்ற நேரத்தில் பாரம்பரியம் போதும், சிலை வழிபாடு போதும், விக்கிரகம் போதும். ஆமே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே வசனம் மறுபடியும் யோராம் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்றார். கர்த்தர் வரவழைத்தார், கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். திரும்பவும் யோராம் கர்த்தர் மேல பிளேம் பண்றார், கர்த்தர் தான் இதை செஞ்சார். அதற்கு எலிசா பாருங்கள், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா பயன்படுத்தின வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், என் வார்த்தையே அல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்வது இல்லை. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா யோசபாத் இந்த இடத்துல வரலன்னா உன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். கவனிக்கிறீங்களா? சில நேரங்களில் சில குடும்பங்கள் இன்னும் வாழுவது ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுனால. ஆபிரகாம் ஜெபம் பண்ண, ஒரு ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. நான் சொல்லுவேன், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு. உங்க குடும்பத்துக்காக நீங்க தரப்புல நிக்கிறதுனால, தேவனுக்கு பிரியமா வாழ்றதுனால உங்க குடும்பம் நிக்குது, உங்க உறவுகள் நிக்குது. யோசபாத்தின் நிமித்தம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இங்கு ஒரு தயவு வருகிறது. யோசபாத்தின் நிமித்தம் ஏதோமின் ராஜாவுக்கு ஒரு தயவு கிடைக்கிறது. யோசபாத் கூட வரலன்னா எலிசா அவன் வார்த்தை கேட்டிருக்கவே மாட்டார். உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ போ, உன் தீர்க்கதரிசி இடத்துல போ, உன் பாகால் தீர்க்கதரிசி இடத்துல போ, நீ வழிபட்ட விக்கிரகத்துக்கு பின்னால போயிரு. ஆனா யோசபாத்தின் நிமித்தம் இங்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். 15வது வசனத்தில் எலிசா சொல்லுகிறார், சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கவனிங்கள், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் தீர்க்கதரிசி. ஆண்டவரே, 3 ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள், நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா எலிசா ஜெபம் பண்ணி இருப்பார். 3 ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரை, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், என்னை தேடி அல்ல, இந்த ஊழியக்காரனை தேடி அல்ல, என்னிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று நம்பி வந்திருக்கிறார்கள். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும்படி உங்க வார்த்தையை சொல்லுங்கப்பா அப்படின்னு எலிசா ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது 16வது வசனம், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா, நடுவழியில் இருக்கிறீங்களா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை அதுதான். நீங்க இருக்கிற இடத்துல உங்க வேலைகளை செய்யுங்கள். 7 நாள் தண்ணி குடிக்கல, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிம்பிளா ஏதாவது சொல்லி ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் சிலவற்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமே, 7 நாள் தண்ணி குடிக்காதவங்களுக்கு எங்க ஸ்ட்ரென்த்? அவங்க போய் மண் வெட்டியை வெட்டி எப்படி வெட்டுவாங்க? ஆனா கர்த்தர் சொல்ற, நீங்க வெட்டுங்க. ஆனா காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, வாய்க்கால்கள் எதனால நிரம்பி இருக்கும்? தண்ணீரால நிரம்பி இருக்கும். அது மாத்திரமல்ல, மோவாபியரையும் நீங்கள் வீழ்த்துவீர்கள். யோசபாத்தின் நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 3 ராஜாக்களுக்கும் ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணினார். நீ வீட்டில் போய் அடுத்தடுத்த காரியங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, அந்த பலி செலுத்துகிற மறுநாள் காலமே, 20வது வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர்
ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பினது. அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பினது. எலிசா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் வெட்டினார்கள், விசுவாசித்து செய்தார்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியம் சில நேரத்தில் நமக்கு கடினமா இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், செய்ய முடியாத சூழ்நிலை போல இருந்தாலும், நீங்க செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு கடினமா இருக்கலாம். இந்த இடத்துல இப்ப நான் வெட்டணுமா, ஏற்கனவே பலன் இல்லாம போயிருக்கிற ஆண்டவரே, செய்யுங்க. தண்ணீரால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், அபிஷேகத்தால நிரப்பப்படுவீர்கள், வல்லமையினால நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில் ஏதோம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது, தேசம் தண்ணீரால நிரம்பினது. அல்லேலூயா. என்ன நடந்தது? 21வது வசனம். தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர்கள் கேள்விப்படுறாங்க. அவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு மோவாபிய எல்லையில் நிற்கிறாங்க, இந்த 3 ராஜாக்களையும் அழிக்கணும் அப்படின்னு. அடுத்த நாள் 22வது வசனம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இரத்தம் போல சிவப்பாய் தெரிந்தது. யாருடைய பார்வைக்கு? மோவாபியருடைய பார்வைக்கு. பாருங்க, 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண படைபலத்தோடு வராங்க. ஆனா இடையில தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்ததுனால இப்ப அந்த யுத்தம் ராஜாக்களுடைய யுத்தமா இல்லாம தேவனுடைய யுத்தமா மாறி போகுது. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் நாம் தளர்ந்து போகும்போது, ஒடுங்கி போகும்போது, தேவ சமூகத்தில் நம்ம விழ ஆயத்தமா இருந்தா கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கா யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யோசபாத்துடைய காரியத்தில் இன்னொரு காரியம் நடக்கிறது நாம் வாசிக்கிறோம். யோசபாத்துடைய சேனை ரொம்ப அழுது, நாங்கள் பலனற்று போயிருக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னபோது கர்த்தர் அங்கு சொல்லுவார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய யுத்தத்தை கவனியுங்கள், பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். எப்பெல்லாம் ஆண்டவர்ட்ட நாம முடியல ஆண்டவரே அப்படின்னு சரண்டர் ஆகிறோமோ அப்போதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இயலாமையில் கர்த்தர் செயல்படுவார். மோவாபியருடைய கண்ணுக்கு ரத்தமா இருக்கு தண்ணி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 3 பேர் சேர்ந்து வந்தாங்க, 3 பேரும் தங்களுக்குள்ள வெட்டி அவங்க ரத்தம் தான் இப்போ என்ன ஆகுது, இந்த ஆறுல எல்லாம் ஓடுது, பள்ளத்தாக்கில் ஓடுதுன்னு நினைச்சிட்டாங்க. 24வது வசனத்தில் அவங்க எழும்பி, பைபிள் சொல்லுது, மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போது என்றால், இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தருடைய செயல் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா, ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா, வனாந்தரத்திலே எல்லா ஜனங்களும் ஒன்று அழிந்திருப்பாங்க, இல்லைன்னா திரும்ப போயிருப்பாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக சரணடைவோம், அவருடைய பாதம் பணிவோம். இதில் அநேக படிப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தா. ஆமேன். யோராமை போல தேவைக்கு மட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் வரக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்? உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை, யோசபாத்தை போல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா நம்ம ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படுவது நிச்சயம். கர்த்தருக்கு இது அற்ப காரியம். நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு அற்ப காரியம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எழுந்து நில்லுங்கள், நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ ஜீசஸ். என் இயலாமையில் செயல்படுவீர், உம் கரம் என்னை
விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீர் செயல்படு. கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆரா. சொல்லுவோம் சேர்ந்தே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் சேர்ந்து. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய். அந்த 3 ராஜாக்கள் அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல கர்த்தர் ஏதாவது எங்களுக்கு செய்வார் நம்பிக்கையோடு போனாங்க. சொல்லுங்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்கும் ஆண்டவரே உம்மால் இது லேசான காரியம். ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே தண்ணீரை நிரப்புவது உமக்கு அற்ப காரியம். ஆண்டவரே சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. ஆண்டவரே என் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பகல் வேளையில செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, அவருடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை ஆண்டவரை செய்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கையை தட்டி மனதார நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். உங்களை எதிர்க்கிற மோவாபியரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்ததனால, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பி வந்ததனால, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தை போல அந்நிய ஜனங்களை, புறஜாதி மக்களை
கர்த்தருடைய சமூகத்திற்கு இழுத்து கொண்டு வரத்தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. உங்கள் சகோதரன், உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு உதவிக்காக வரும்போது அவர்களை கர்த்தரிடத்தில் அழைத்து வாருங்கள். தேவ பிரசன்னத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் மூலமாய், உங்கள் நிமித்தம் அவர்கள் கைவிடப்படுவது இல்லை. உங்கள் நிமித்தம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்க மேல நீங்க எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறீர்கள். அந்நிய ஜனங்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் ஒரு உதவிக்கா வந்தா அவங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாங்க அவங்களை திருப்பணும். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. மலைகளையும் பெயர்ப்பீர் என்றால், மரித்தோரை எழ செய்வீர் என்றால், எங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை அற்புதம் செய்கிறது உமக்கு லேசான காரியம்ப்பா. லேசான காரியம் ஆண்டவரே. அன்னைக்கு வனாந்தரத்துல ஆண்டவரே மழையும் இல்லை, காத்தும் இல்லை, தண்ணீர் வந்தது உண்மைன்னா எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வது உங்க பார்வைக்கு அற்ப காரியம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அதிசயத்தை செய்யுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனை வெளிப்பட்டு எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் வெறும் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிற ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அந்த ஜனங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா.